எல்லாத்தையும் கொஞ்சம் லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுக்கும்போது இன்னும் ஈஸியாக இருக்கும். அதனால் ஒரு கத்தி வச்சு சைடெல்லாம் வந்து லூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல புட்டிங் மாதிரி பிக் ஜெல்லி. இப்போ பிச்சு பாரு. இது யாருக்கு கை? தங்கத்துக்கு கை தாண்டா. அங்க பாரு. ஆமாண்டா, இது அம்மா கை. ஐயோ சூப்பராக வந்திருக்கு. ஆனால் நான் வந்து ஒழுங்காக டேப் பண்ணல, அதனால வந்து பபுளாக இருக்குது. அந்த இதெல்லாம் வந்து கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது. ஆமாண்டா, அதை வந்து நம்ம ஸ்மூத் பண்ணி விட்ருவோம். சரி, ஸ்மூத் பண்ணிடுவோமா? பபுள்ஸ் இருக்குடா. இப்போ அம்மா ஸ்மூத் பண்ண அப்புறம் நல்லா இருக்கா சொல்கிறியா? நம்ம வந்து ஸ்டாண்டோட பண்ணது வந்து ஒரு நல்ல மெத்தடாக போச்சு. இதை வந்து நம்ம அப்படியே வச்சுக்கலாம் எங்கேயாவது. அடுத்தது வந்து கொஞ்சம் தான் மீதி இருக்குது. ஃப்ராக் பண்ணுறதுக்கு அந்த பவுடர் போதுமான அளவுக்கு இல்லை, அதனால் வந்து சின்னதாக ஒரு கல் பண்ணலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கோம். எதை நம்ம பண்ணுறோமோ அது மேலே வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறமா நம்ம உள்ளே வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக எடுக்க முடியும். கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். தண்ணி ஊற்றிடுவோமா? 2 கப் தண்ணி கொட்டாமல் எல்லாத்தையும். ஏன்னா மீதி வந்து 2 கப்புக்கு தான் கரெக்டாக இருக்கும். அதனால நான் வந்து எல்லாத்தையுமே அப்படியே சேர்த்துருக்கேன். 93, 94, 95, 96.